ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. லைக் நீங்கள் வந்து லேட்டாக தூங்கிட்டீங்க, ஃபோனை பார்த்துட்டே ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க, இல்லைனா ஏதோ டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதுக்கு ஆப்பிள் சாப்பிடாம ஓரே சாப்பிட்டீங்க. இப்போது கொஸ்டின் என்னென்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? மார்க்கஸ் எலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து எப்போ ஃபால் டவுன் ஆகிறோமோ அப்போ வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுமா ஹியூமன் பீயிங் மாதிரி. ஏன்னா ஹியூமன் பீயிங் இஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஹாவ் டு கெட் பேக் டு தி ரிதம். நம்ம எப்போ ஒரு ஃபால் டவுன் ஆகிறோமோ, இப்போது ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 days ஸ்ட்ரீக், 20 days ஸ்ட்ரீக், 30 days ஸ்ட்ரீக் ஏதோ ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. பட் ஏதோ ஒரு மிஸ்டேக், உங்கள் மிஸ்டேக்னால 2 நாள் பண்ணலை, ஏதோ ஒரு மிஸ்டேக்னால, அப்போது நீங்கள் வந்து திரும்பியும் லைக் இல்லை நம்ம வேஸ்ட்டு, இது திரும்பி கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினச்சிட்டு அது குவிட் பண்ண போகிறீங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண முடியாமல் குவிட் பண்ணுறாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஜேர்னல் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு கட்டத்துக்குனால ஏதோ ஒரு 2-3 நாள் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ஒரு வாரமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பண்ணலைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஹேபிட், நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணோம், யூ ஆல் மிஸ் த டே. அந்த டே இருக்கும், லைஃப் வில் ஹேப்பன், லைஃப் வில் த்ரோ சம்திங் ஆஃப் டு அஸ். அப்போது அது நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, கெட்டிங் பேக் டு தி ரிதம். ஹேபிட் அப்படியே தான் இருக்குது, நம்ம திரும்பி போய் நம்ம கண்டினியூ பண்ணாலே போதும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்லையும் போட்டிருக்கோம், நெவர் மிஸ் 2 days இன் a rowன்னு போட்டிருக்கோம். பட் 2 days இன் a row மிஸ் பண்ணக்கூடாதான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இப்போது ஜேர்னலிங்கோ மெடிடேஷனையோ ஏதோ ஒரு தூங்குகிற ஹேபிட் வச்சுருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் உங்களால் மிஸ் ஆகும். செகண்ட் டே நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் மிஸ்டேக்னு போட்டிருக்கோம். அந்த மிஸ்டேக்கை நம்ம செகண்ட் டேயும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமும் தேர்ட் டே வர்றது வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் ஆஃப் அ நியூ ஹேபிட்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ரூலை மெயின்டைன் பண்ணணும். 2 days இன் a row நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஜேர்னல் பண்ணோன்னா ஒரு 2 days பண்ணாமல் இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது, ஒரு 2 வார்த்தையாவது என்ன எழுதிச்சு நடந்துச்சுன்னு நம்ம எழுதிடணும். இல்லைனா ஏதோ ஒரு நாளை ஒரு 2 minutes அந்த 1 minute ஷோ பண்ணணும். பட் ஓகே, அந்த 2 days இன் a row நம்ம இது பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு, பட் அது சஸ்டைனபிளாக எப்போவுமே இருக்காது. நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி நம்ம வந்து 2 days, அப்போது வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? நம்ம ஒரு வாரம் விட்டோம், வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் தான் ஒரு சஸ்டைனபிளான கேள்வி. ஏன்னா நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும்போது நம்ம வந்து நாட் பீயிங் கைண்ட் வித் அவர் செல்ஃப், நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளே திட்டிக்கிட்டே இருந்தோம்னா, இப்போது லேட்டாக தூங்கிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு அடுத்த நாள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஃபோக்கஸ்டாக இருக்க முடியலன்னு நினச்சிட்டு நம்ம அந்த டே ஃபுல்லாக நம்மளே திட்டி நம்ம கைண்டாக இல்லை, நம்மள்ட்டே நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, இட்ஸ் நாட் குட் திங். யாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. எவ்ரிஒன் மேக் மிஸ்டேக் இன் தி ரொட்டீன்ஸ். அதனால நம்ம திட்டுறதோட நம்ம கைண்டாக நம்ம கமெண்ட்ஸ்னு இருந்துட்டு, ஓகே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், வாட் வில் லேர்ன், அதுக்கப்புறம் அந்த ரொட்டீனுக்கு வரது தான் ஒன் ஆஃப் த சஸ்டைனபிள் வே, கன்சிஸ்டன்ட் வே, கைண்டர் வே. ஸோ கெட் பேக் டு தி ரிதம், கெட்டிங் பேக் டு த மொமெண்டம். ஏதோ ஒரு மிஸ்டேக்னால நீங்கள் ஏதோ ஒரு பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு திரும்பியும் வர்றது தான் ஒன் ஆஃப் த கரெக்டான வே. மெடிடேஷன்ஸ்லையுமே நம்ம மெடிடேட் பண்ணும்போது தாட்ஸ் ஃபுல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தாட்ஸ்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம், திரும்பியும் ப்ரீத் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால நீங்கள் திரும்பியும் அந்த ரொட்டீனுக்கு வர்றது தான் ஒன் ஆஃப் த குட் சஸ்டைனபிள் ஒரு கன்சிஸ்டன்ட் வேயாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ ஆஃபே ஆகக்கூடாதுன்னு நினச்சோன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இட்ஸ் ஹேப்பன் ஒரு 30 days, 40 days, 50 days, ஒரு 100 days இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் பண்ணலைன்னு நினச்சிட்டு அதுக்கு அப்படியே விட்டுறாமல் நம்ம எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம்? ஏன்னா நம்ம ஒரு ஹேபிட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ஷோ அப் ஆகும். நம்ம திடீர்னு ஒரு 30 நாள் பண்ணிவிட்டு 40 நாள் பண்ணிவிட்டு இது 2 நாள் பண்ணலப்பா, இது அப்புறம் விட்டுறலாம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்காது. நம்ம நினச்சிக்கணும் இது ஷார்ட் ரேஸ் இல்லை, இட்ஸ் நாட் அ ஸ்ப்ரிண்ட், இட்ஸ் அ மேரத்தான்னு நம்ம மைண்டில் இருந்தால் தான் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தினால ஸ்லோவாக ஓடலாம், திடீர்னு ஃபாஸ்ட்டாக ஓடலாம். அதனால நம்ம வந்து திடீர்னு ஒரு இடத்துல நிற்கவும் செய்யலாம். அதனால நம்ம வந்து அந்த மேரத்தான் மாதிரி நினச்சிட்டு
அடுத்து நம்ம காம்பவுண்டிங்க்கு அந்த ரிசல்ட்ஸ்க்காக தான் அது நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதே. அந்த ஜேர்னல் பண்ணுறது மைண்ட் கிளியராக இருக்க, குட் டிசிஷன் எடுக்கலாம், எமோஷனல் ரெகுலேஷன் இருக்கலாம். மேபி மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு காம்னஸ் கிடைக்கலாம், தூங்கும் போது ஒரு குட் ஹெல்த் லைஃப் கிடைக்கலாம், மேபி நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடும் போது ஹெல்த்தி பாடி கிடைக்கலாம், ஹெல்த்தி மைண்ட் கிடைக்கலாம். எவ்ரி ஹேபிட் ஹேஸ் அ ரிசல்ட், பட் இட் ஹஸ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ் ஸோ லாங். அது வந்து நம்ம வி ஹாவ் டு பி பேஷண்ட் வித் காம்பவுண்டிங். அண்ட் பேஷண்டாக கூட இருக்க வேண்டாம், அந்த ஹேபிட்டை லவ் பண்ணி பண்ணாலே ஒரு குட்டாக இருக்கும். அதனால வாட் எவர் யூ மேட் மிஸ்டேக், கெட் பேக் டு தி ரிதம், கெட் பேக் டு தி ஹேபிட், கெட் பேக் டு தி குட் பர்சன். ஏன்னா நீங்கள் அதுதான் எதுனாலையோ ஒரு விஷயத்தான் மாறிட்டீங்க. சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நம்ம மாறும் போது கெட் பேக் டு தி. ஏன்னா மார்க்கஸ் அர்லியஸ் அதாவது சொல்கிறாரு, வென் யூ மேட் அ மிஸ்டேக் செலிப்ரேட் லைக் அ ஹியூமன் பீயிங். வென் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கெட் பேக்கிங் டு த ரிதம்னு பேசுகிறாரு. ஸோ இட் இஸ் அ குட் ஐடியா, கெட் பேக் டு த ரிதம்.